ஓகேங்களா, நெக்ஸ்ட் போனோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்பலே இன்னொன்று நான் சொல்லலான்னு இருக்கேன். அதாவது இப்பல வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்பல வந்து if one print, okay so block will be executed. Executed. else இப்படி வந்து போட்டிக்கு உள்ள ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஸ்டேட்மெண்ட் எழுதலை அப்படின்னா நீங்கள் இது மாதிரி பாஸ் அப்படின்னு கூட நீங்க போட்டுக்கலாம். நீ எதுவுமே வேணாம் அப்படின்னு நீங்கள் அதுக்குன்னு இப்படி போட போட்டீங்க அப்படின்னா எரர் அடிக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் அதனால வந்து இப்போ எனக்கு எல்ஸ் பிளாக்ல என்ன எழுதுறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து யூ கேன் புட் த பாஸ். ஓகேவா? 1 கோலன் எதுக்காக சார்? 1 வந்து ட்ரூ கண்டிஷன். 1 2 3 எப்படின்னு போட்டுக்கணும். 1 2 3 இது எல்லாமே ட்ரூன்னு அர்த்தம். ஓகேவா? 1 2 3. இப்போ வந்து எனக்கு வந்து நன்னு போட்டீங்க அப்படின்னா ஃபால்ஸ். இஃப் நன்னா ஃபால்ஸ். ஓகே சார். ஓகே, ஃபால்ஸ்ல வந்து வரல, பிரிண்ட் ஆகல பாருங்க. இப்போ நான் ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் ஆகணும்னு சொல்லு ஆகலாம். if 1 போட்டா அந்த block will be executed print ஆகும். ஆமா, இல்ல அப்படின்னா இது வரல. இப்போ எனக்கு வந்து பிரிண்ட் இஸ் ஃபெயில்டு போறேன். ஓகே, இஸ் ஃபெயில்டு. ஸோ நன்னுனா ஃபால்ஸ். ஸோ டிஃபால்ட்டா 1 2 3 போட்டா எவ்ரிதிங் ட்ரூ. ஸோ ட்ரூ ஆர் பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட். அதர்வைஸ் இஸ் ஃபெயில்டு. ஓகேவா? ஓகேங்க சார். ஓகே. ஸோ தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் லூப். ஓகேங்களா? ஃபார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார் i in range of வேரியபிள் ஃபார் i in range, கரெக்ட். ஃபார் i in any for variable name in range of ஃபார் வேரியபிள் in range of வேரியபிள் எனி வேல்யூஸ் இருக்கலாம். ஓகே, எனி வேரியபிள் நேம் கொடுக்கலாம். ஓகேவா? in IEEE data type. ஓகே, IEEE data type. அந்த ரேஞ்ச் வந்து IEEE data type சார்? ஆமா ஆமா, கரெக்ட். IEEE data type அப்படின்னா என்னவா இருக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம மத்த ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ்ல நம்ம i is less than 0, i is greater than or equal to i plus plus போதெல்லாம் இது எல்லாமே இன்க்ளூடடா இருக்கும். ஆமா, இப்படிதான் இருக்கும். கரெக்டா இன்னல இருக்கும். டிப் அண்ட் செட். சோ இது எல்லாமே IEEE இது எல்லாமே IEEE data type. ஸ்ட்ரிங், லிஸ்ட், டப்பிள், டிக்ஷனரி, செட், ரேஞ்சுக்குள்ள பாஸ் பண்றது எல்லாமே IEEE data type. அது வந்து நீங்க பாஸ் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து லிஸ்ட் ஒரு லிஸ்ட் டிபெண்ட் பண்ணுவீங்க. L is 1, 2, 3, 10, 20, 30, 40, 50. string, list, tuples, dictionary. Okay, for val in list. Okay, IEEE data type list கொடுத்துட்டு print val போடுறீங்க. ஓகேவா? இதெல்லாமே கமெண்ட் பண்ணிக்கணும், ஏன்னா இதெல்லாம் ப்ராப்பரானது இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரன் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஈச் அண்ட் எவ்ரி ஐட்ரபிள் ஒவ்வொரு எலமெண்ட்டும் ப்ராசஸ் ஆகிட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டும் இந்த வேலுக்கு சப்மிட் ஆகும், ப்ராசஸ் ஆகும். ஓகேவா? இப்போ 10, 20, 30, 40, 50. ஓகே, இப்போ எனக்கு வந்து இந்த 10 + 30 + 30 + 40 + 50 அப்படின்னு போடணும் அப்படின்னா சம் ஆஃப் த நம்பர் ஃப்ரம் த லிஸ்ட் அப்படின்னா ஒரு சம் வேரியபிள் வந்து நீங்கள் 0 இனிஷியலைஸ் பண்ணிட்டு சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் வேல் அப்படி கன்காட்டினேட் பண்றோம்ல சார்? ஆமா, கன்காட்டினேட் பண்ணோம். பிரிண்ட் போட்டு பிரிண்ட் சம் போட்டீங்க அப்படின்னா ஓவரால் இது கவுண்ட் பண்ண வேல்யூ சொல்லுங்க. ஓவரால் ஆமா 10 20 30 40 50. கரெக்ட். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த IEEE மோஸ்ட்லி ரேஞ்ச் போட்டு நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ரேஞ்ச் எதுக்கு அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் த ரேஞ்ச் வேல்யூஸ். அதுல 3 விதமான ரேஞ்ச் இருக்கு. ரேஞ்ச் இதுல வந்து சின்டாக்ஸ் ஸ்டார்ட், எண்ட், ஒன்ல வந்து நம்ம வெறும் ரேஞ்ச் மட்டும் செட் பண்ணிக்கலாம். 5னா 5 டைம்ஸ் இதாகும். இல்லாட்டி நம்ம ஸ்டார்ட் எனக்கு 1 to 5 வேணும்னா 1,5 னு கொடுத்துக்கலாம். ஆமா, அது மாதிரி. ஆமா, இப்போ எனக்கு வந்து ரேஞ்ச் ஆஃப் வேரியபிள்
ஓகேவா? the values starting from range of 5 ன்னு குடுத்தீங்க அப்படின்னா, இந்த எண்ட் வேல்யூ தான் ரேஞ்ச் 5. ஓகே, இஸ் மேண்டேட்டரி வேல்யூ. இது வந்து ஆப்ஷனல். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் தேர்ட் பாராமீட்டரும் ஆப்ஷனல். திஸ் இஸ் த மேண்டேட்டரி. ஸோ இப்போ ரேஞ்ச் 5 மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா the value starting from 0, 1, 2, 3, 4. லாஸ்ட் 5ங்கிறது எக்ஸ்க்ளூட் ஆயிட்டு 4 முடிக்கும். 0, 2, 1, 2, 3, 4 முடிக்கும் ரேஞ்ச். ஓகேங்களா? இப்போ ரேஞ்ச் எனக்கு வந்து இல்ல, எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 5 முடிக்க வேணும் 1 to அப்படின்னா 4 வேணும்னா 1,4 ன்னு போட்டுக்கலாம்ல சார். 1,4 இல்ல 1,5 ன்னு போடணும். ஓகே. One value reduce 1 2 3 1 2 3 4 5 5 1 to 1 காமா 3 4 ஓகே 4 முடிக்க வரும். 1 to 5 ஓகேவா? இப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரேஞ்ச் 1,10 ன்னு போட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து 10 ல இருந்து 20 முடிக்க வேணும் அப்படின்னா 10,21 ன்னு போடணும். ஸோ இட் வில் பி ரிட்டர்னிங் தட் 20 வரைக்கும் 10 21 11 12 23 24 சரி 10, 11, 12, 13, 14, 15, 18, 20 முடிக்க வந்துடும். ஓகேங்களா? இப்போ ரேஞ்ச் எனக்கு 10,21ல எனக்கு ஈவன் ரெண்டா மல்டிப்ளைஸ் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி 10, 12, 14, 16, 18, 20 முடிக்க வந்துடும். ஓகே, இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் எவ்வளவு வேல்யூஸ் மல்டிபிள்ஸ் ஆகணும் அப்படிங்கிறது. நீங்க 3ன்னு கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், த்ரீன்னு கொடுத்தா 3 3 மல்டிப்ளை ஆகும். 10 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 10 13 16 19 முடிக்கும். இது புரிஞ்சதா அந்த கான்செப்ட்? புரிஞ்சு சார். ஓகே, நீங்க இந்த இதே லாஜிக் நீங்க இதை வச்சு அச்சீவ் பண்ணலாம். என்ன அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா, லிஸ்ட் ஒன்று போட்டீங்களா, லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணீங்க ஃபார் sum equal to so for I in range of 5 1,5 1,5 6 print I போட்டீங்க அப்படின்னா 1 2 3 4 5 ஓகேங்களா? 1 2 3 4. ஸோ திஸ் இஸ் த ரேஞ்ச் கான்செப்ட். ஓகேவா? புரியுங்களா இது? ஆமா புரியுது சார். ஓகே, நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா கண்டினியூ பிரேக் எனிமிரேட் பார்க்க போறோம். ஓகேங்களா? பிரேக் வந்து லூப்பை டெர்மினேட் பண்றதுக்கு. ஆமா, பிரேக் வந்து லூப். ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக் வந்து பார்க்க போறோம். இஃப் I equal to 5 இருந்துச்சு அப்படின்னா வரும்போது அப்படியே லூப் டெர்மினேட் பண்ணிடும். பிரேக் பண்ணும். பிரேக் எல்ஸ் கண்டினியூ பண்ணு. கண்டிஷன் மீட்ஸ் ஆகலனா கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ எனக்கு அப்ப 5 வரைக்கும் போகும், அப்புறம் பிரேக் ஆயிடும் சார். 5 வரைக்கும் போகும், அப்புறம் பிரேக் ஆயிடும். ஸோ 5 வரைக்கும் போச்சு அப்படின்னா இப்போ 5 வரைக்கும் போகுது, இங்க நான் 10ன்னு போடுறேன். 1,10 போடுங்க. ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா print சார் பிரேக் கோலன் வரணுங்களா சார்? தேவையில்லை. தேவையில்லைங்களா? ஓகே சார். ஓகேவா? இப்போ வந்து 1 இப்போ வந்து கண்டிஷன் ஃபர்ஸ்ட் வருது, 1 வருது உள்ள. 1 இஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, உள்ள வருது. ஸோ பிரிண்ட் 1 பிரிண்ட் ஆகுது. அவர் கண்டினியூ அடுத்த ஸ்கிப் ஐட்ரேஷன் மூவ் ஆகுது. கண்டினியூங்கிறது அடுத்த ஐட்ரேஷன் மூவ் பண்ணி விட்டுரும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஓகேங்களா, செகண்ட் வருது, செகண்ட் மேட்ச் ஆகல, ஸோ செகண்ட் பிரிண்ட் ஆயிட்டு நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் மூவ் பண்ணி விட்டுரும். தேர்ட் வருது, தேர்ட் மேட்ச் ஆகல, தேர்ட் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் மூவ் பண்ணிடும். 5 ஃபோர்த் வருது, 4 வந்து மேட்ச் ஆகல, ஹைட்ரேட் பண்ணும். 5 வந்துச்சு அப்படின்னா 5 வந்து மேட்ச் ஆகுது, பிரேக் ஆச்சு அப்படின்னா 5 வந்துச்சு பிரேக் பண்ணிடும். அவ்வளவுதான். பிரேக் பண்ணிடும். ஸோ இதை நான் அப்படியே இங்க தூக்கி போடுறேன் அப்படின்னா, இந்த கண்டினியூங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஐட்ரேஷனை ஸ்கிப் பண்ணி விட்டுரும். ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் அடுத்த ஐட்ரேஷன் போயிடும். இப்போ 1 வருதுன்னு வச்சுக்கலாம், இந்த கண்டிஷன் வந்து கண்டினியூ வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஐட்ரேஷன் ஸ்கிப் பண்ணி விட்டுரும். இப்போ அந்த கண்டினியூ ரிமூவ் பண்ணுங்க சார். கண்டினியூ ரிமூவ் பண்றேன். அது அப்படியே தான் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இந்த கண்டினியூ தூக்கி நீங்க இங்க போடுங்களேன், என்ன வந்து பிரிண்ட் ஆகாது பாருங்க. புரியுதா என்ன சொல்றேன்? இப்போ 1 வந்த உடனே இங்க கண்டினியூ பண்ணா ஐட்ரேஷன் வந்து அடுத்த ஐட்ரேஷன் ஸ்கிப் பண்ணி ஃபுல்லா பிரேக் ஆயிடுச்சு. லூப்பே பிரேக் ஆயிடுச்சு ஃபுல்லா. லூப் பிரேக் ஆகல தலைவரே. அதாவது
இந்த 1 வருதுல்ல 1 வந்ததுக்கு அப்புறம் இங்க எல்ஸ் பிளாக் வருது. எல்ஸ் பிளாக் வந்தோம்னா கண்டினியூ வந்துச்சுன்னா அந்த கரண்ட் ஐட்ரேஷன் எதுவுமே ப்ராசஸ் ஆகாது. ஆட்டோமேட்டிக்கா லூப் கண்ட்ரோல் அடுத்த ஐட்ரேஷன் போயிடும். ஓகேங்க ஓகே சார். ஓகேவா? இப்ப நீங்க வந்து இந்த கண்டினியூ வந்து இப்ப பிரிண்ட் கீழ போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க பிரிண்ட் ஆயிட்டு அப்புறம் தான் அடுத்த ஐட்ரேஷன் கண்ட்ரோல் போகும். நீங்க இத போடல அப்படின்னாலும் நார்மலா மூவ் ஆகும் உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா? புரியுது சார். ஸோ கன்டின்யூங்கிறது என்னன்னா, கன்டின்யூ எப்ப எழுதுறீங்களோ, இது வந்து லூப் விட்டு வெளிய வந்துரும். கன்டின்யூங்கிறது அந்த ஐட்ரேஷன ஸ்கிப் பண்ணும். பர்ட்டிகுலர் கரண்ட் ஐட்ரேஷன் எங்க எழுதுறீங்களோ, அத பேஸ் பண்ணி அந்த கரண்ட் ஐட்ரேஷன ஸ்கிப் பண்ணி விட்டு அடுத்த ஐட்ரேஷன் மூவ் ஆயிரும். ஸோ நான் ஓகே பிரிண்ட்க்கு சார். அப்புறம் போடுறதுனால, அந்த பிரிண்ட் ஸ்டேட்மென்ட் பிரிண்ட் ஆயிட்டு ஸ்கிப் ஆகுது அடுத்த ஐட்ரேஷன். இத நீங்க போடாம விட்டீங்கனாலும் டிஃபால்ட்டா உங்களுக்கு அடுத்த ஐட்ரேஷன் போகும். ஓகேவா? ஓகே சார். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நீங்க இங்க போடுறீங்க. இந்த கன்டின்யூ வந்து இங்க போடுங்க. ஓகேவா? இப்ப எனக்கு என்ன வருதுன்னு பாருங்க. உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியும் பாருங்க. இப்ப அதாவது போயிட்டே தான் இருக்கும். 1, 2, 3, 4 உங்களுக்கு பிரிண்ட் ஆயிட்டே இருக்குது எல்ஸ் கண்டிஷன்ல. 5 வரும்போது பாருங்க 5 ஈக்குவல் டு 5 வருது. கன்டின்யூ ஆகுது. கன்டின்யூ ஆனோனே என்ன ஆகுது? பிரிண்ட் எதுவுமே ஆகல. சோ அந்த 5ங்கிறது இங்க வரவே இல்ல பாத்தீங்களா? சோ அடுத்த ஐட்ரேஷன ஸ்கிப் பண்ணி விட்டுருது. இந்த கன்டின்யூ வந்து அடுத்த ஐட்ரேஷன் வந்து கண்ட்ரோல் போயிருது. ஓகே சார். ஓகே. புரியுதா? பிரேக்னா லூப் விட்டு வெளிய வந்துரும். கன்டின்யூனா அந்த பர்ட்டிகுலர் ஐட்ரேஷன ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஐட்ரேஷனுக்கு வந்து கண்ட்ரோல் மூவ் பண்ணி விட்டுரும். ஓகே சார். ஓகே. இப்ப 5 ஈக்குவல் டு 5 வந்து கன்டின்யூ போடுறதுனால 5 ஈக்குவல் டு 5 மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த அந்த பர்ட்டிகுலர் ஐட்ரேஷன் நடக்காது. இப்ப இதுக்கு கீழ இப்ப பாருங்க இது கீழ வந்து மேட்சிங் போடுறோம். ஓகேவா? இப்ப வந்து எனக்கு வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே நடக்காது. ஏன்னா i ஈக்குவல் டு i மேட்ச் ஆகும்போது இந்த ஸ்டேட்மென்ட் பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த ஐட்ரேஷன் கண்ட்ரோல் போயிடும். அடுத்த ஐட்ரேஷன் போயிடும். பிரிண்ட் கீழ போட்டாலும் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஓகே. சோ திஸ் இஸ் தி கன்டின்யூ. ஓகே. சோ இது பர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்ஸ் ஸ்டேட்மென்ட் ஒன்னு இருக்கு. இது மாதிரி பர்ருக்கு முன்னாடி இந்த நேரா சைடுல இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மென்ட் கம்ப்ளீட் பர் லூப் முடிஞ்ச உடனே இங்க ஒர்க் ஆகுற மாதிரி போட்டுக்கலாம். எப்படி இப் எல்ஸ் மாதிரி பர் எல்ஸ் இருக்கு கான்செப்ட். ஓகேவா? எலமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு போடுங்க. ஓகேவா? இப்ப எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் if sum equal to 5 ன்னு கொடுக்குறீங்க. இப்போ sum equal to i equal to sum ஆன்னு பாக்குறீங்க. i equal to sum ஆ இருந்துச்சு அப்படின்னா இப்போ என்ன ஆகுது பாருங்க 1 2 3 4 5 எல்லாம் ஐட்ரேட் ஆகுது. இங்க பிரேக் போட்டு இப்போ பாருங்க 1 2 3 4 வருது 5ங்கும் போது சம்மோட வேல்யூ 5. சோ 5 ஈக்குவல் டு 5ங்கும் போது பிரேக் ஆயி 4ல இருந்து 6க்கு போய்டும். அந்த நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போய்டும். அந்த நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போயிடும். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு இந்த ரேஞ்சில எதுவுமே செட் ஆகல, ப்ராப்பரா செட் ஆகல. இப்போ 1க்கு பதிலா 5க்கு பதிலா 11 15 போடுறோம். எலிமெண்டே இல்ல அப்படின்னா அந்த பர் எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் வந்து வெளிய வந்துரும். எலிமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்ட் வந்துருது பாருங்க. ஏன்னா 15ங்கிற ஒரு எலிமெண்டே இல்ல. சோ இந்த பிரேக் எக்ஸிக்யூட் ஆனா அந்த எல்ஸ் ஸ்டேட்மென்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே சார். ஓகே அதான் கான்செப்ட். பிரேக் எக்ஸிக்யூட் ஆனா அந்த எலிமெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. சோ இல்ல அப்படின்னா டிஃபால்ட்டா எல்ஸ் ஸ்டேட்மென்ட் எலிமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்ட்னு வந்துருச்சு. உங்களுக்கு எல்லாமே ஐட்ரேஷன் சுத்திட்டு வரும். இப்படி மேட்ச் ஆகல அப்படி கம்ப்ளீட்டா இது மேட்ச் ஆகல உங்க கண்ட்ரோலுக்கு வந்துரும். எலிமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்ட். அதாவது நம்ம பிரேக் போட்டா மொத்த லூப்பே பிரேக் ஆயிடும். மொத்த லூப் ஆகும். அந்த டைம்ல இந்த எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகாது. ஓகே. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இதை தூக்கிடுறேன். ஓகே கம்ப்ளீட்டா தூக்கிடுறேன். ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா பாஸ் மட்டும் இப்போ உங்களுக்கு வந்துருச்சா? உங்களுக்கு ஜஸ்ட் எல்லாருமே சுத்தி பாஸ்ங்கிறது எதுவுமே பண்ணாது. சும்மா ஜஸ்ட் ஐட்ரேட் மட்டும் ஆயிட்டு இருக்கும். எதுவுமே இது நத்திங். இது மீன் வந்து நத்திங். இது நீ போட மட்டும் சின்டாக்ஸ் எரர் வரும். இது போட்டீங்க அப்படின்னா அதாவது ஒரு டிசைன் மாடல் ஒன்று எழுதி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதி வைக்கிறாங்க ரியல் டைம்ல. அப்போ வந்து இன்னொரு பிசினஸ் ஃபங்க்ஷனாலிட்டின்னு கைக்கு வரல. ஸோ அதனால வந்து அதுல பாஸ்ன்னு போட்டு அதை எழுதி வச்சுக்கிட்டு ஃபியூச்சர்ல வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். அதுக்கோசரம் தான் பாஸ்னா பாஸ் பண்ணி விட்டுரும் அவ்வளவுதான்.
இப்போ அதுக்கு பாஸ் போட்டுட்டு போட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா ஒன் டைம் எக்ஸிக்யூட் ஆகும் எல்ஸ். கரெக்டா? இப்போ உள்ள பிரேக்கோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் உள்ள எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகாது. ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிரேக் கண்டினியூ பார்த்தாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது எனக்கு எனிமரேட் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை. இண்டெக்ஸ் எனக்கு இப்போ இந்த எலமெண்ட் எத்தனாவது இண்டெக்ஸ், இப்போ ஒரு லிஸ்ட் எடுக்கிறோன்னு வச்சுங்களேன். 10, 20, 30, 40, 50. ஸோ இதுல 30ங்கிறது எத்தனாவது இண்டெக்ஸ் வேணும், அது எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது எனிமரேட் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் இண்டெக்ஸ் இந்த மாதிரி இண்டெக்ஸ் வேல்யூ இன் எனிமரேட் போட்டுட்டு லிஸ்ட் ஐட்டரேட் பண்ணி விட்டுறீங்க. பண்ணிட்டு print இண்டெக்ஸ் வேல்யூ. சரிங்க. எல் தப்பா வருது. அன்எக்ஸ்பெக்டட் இன்டென்ட் ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லி இன்டென்ட் தப்பா இருக்கு. இன்டென்ட் பிரச்சனை உங்களுக்கு. ஓகே, இந்த இன்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இருக்கணும் உங்களுக்கு. ஓகேவா? அதாவது உங்களுக்கு 4 ஸ்பேஸ் இருக்கணும் இங்கிருந்து 1. ஓகேவா? இதுல இருந்து 1, 2, 3, 4 ஸ்பேஸ் இருக்கணும், ப்ராப்பரா இருக்கணும். இப்போ வந்து பாருங்க. ஸோ 0th இண்டெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 10, செகண்ட் இண்டெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 20, செகண்ட் இண்டெக்ஸ் 30, தேர்ட். இது மாதிரி இண்டெக்ஸ் பேஸ்டு செக் பண்ணிக்கலாம் இந்த எனிமரேட் யூஸ் பண்ணி. ஸோ இண்டெக்ஸ் வேல்யூஸ்ல இந்த எனிமரேட் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? ஓகே, திஸ் இஸ் இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னா இது வந்து 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ், ஃபோர்த் இண்டெக்ஸ். 0th 10, ஃபர்ஸ்ட் 20, செகண்ட் 30. இப்போ எனக்கு 40th எத்தனாவது எலமெண்ட்னா இப்போ எனக்கு வந்து நீங்க போட்டுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 40 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இண்டெக்ஸ் பிரிண்ட் பண்ணு, எத்தனாவது இண்டெக்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம். இந்த பிரேக் போட்டிருக்கு சார், கீழே என்ன ஆகுதுன்னு பாவம். பிரேக் போட்டா அந்த 40 வந்து பிரிண்ட் ஆகாது. 30 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். 30 பிரிண்ட் ஆகும், 30 வரைக்கும் பிரிண்ட் ஆகும், கண்ட்ரோல் போயிடும். ஓகேவா? பிரிண்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? இப்போ தேர்ட் இண்டெக்ஸ். ஓகே, தேர்ட் இண்டெக்ஸ் வேல்யூன்னு ஓகே, இண்டெக்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணிருக்கேன். இது வந்து எனக்கு ஓகேவா? இது வந்து 40ங்கிறது தேர்ட் இண்டெக்ஸ் 0, 1, 2, 3 தேர்ட் இண்டெக்ஸ் வந்துச்சு, தேர்ட் பிரிண்ட் ஆயிடுது. அப்புறம் பிரேக் போட்டோம்னா லூப் விட்டு வெளியே வந்துருது. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ஓகே, ஒயிலுக்கு வந்து அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இனிஷியலைஸ் பார்ட், இனிஷியலைஸ் ஒயில் கண்டிஷன் கொடுக்கணும். அப்புறம் ஸ்டேட்மெண்ட்ஸ், நீ ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளஸ் இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்.
டிக்ரிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் போடுறேன். இப்போ கவுண்ட் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கிறீங்க. ஓகேவா? சம் ஈக்குவல் டு 0 while count listen equal to 20ன்னு வச்சுக்கிறீங்க. ஓகே. sum equal to sum plus count. sum of the number கண்டுபிடிக்கணும். sum count. ஓகே. இப்போ கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1. அதான் சார் 20 டைம்ஸ் இது ஆகுங்க சார். நம்ம 20 டைம்ஸ் ரிலீஸ் ஆகிட்டு கவுண்ட் பண்ணோம் எத்தனை டைம். இப்போ பிரிண்ட் ஆஃப் சம்முன்னு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் சம் வந்துடும். ஓகே. 210 வருது. 1ல இருந்து 20 முடிக்கும் வந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா 210 ஓவரால் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இது வைல். ஸோ டூ வைல் மற்ற கான்செப்ட்ல எதுவுமே கிடையாது. இதுதான் பைத்தான்ல இருக்கு மோஸ்ட்லி. ஓகேவா? பைத்தான்ல டூ வைல் கிடையாதுங்களா சார்? இல்ல டூ வைல் இல்ல.